இன்னைக்கு பத்மாவதியை ராணி பத்மாவதியை பற்றி பார்க்கலாம். ராணி பத்மாவதி 13ஆம் நூற்றாண்டில் சித்தோக நாட்டு மன்னர் சிங்கள தேசத்தின் இளவரசி பத்மாவதியை திருமணம் செய்து கொள்கிறான். அதே காலகட்டத்தில் தில்லி சுல்தானத்தின் கில்ஜி வம்சத்தை நிறுவிய அலாவுதீன் கில்ஜியை கொலை செய்துவிட்டு தானே தில்லி சுல்தான்களின் அலாவுதீன் கில்ஜி. இந்த நிலையில் மன்னர் ரத்ன சிங்கால் நாடு கடத்தப்பட்ட ராஜகுரு ராகவ் தேசத்தில் சேத்தன் பழிவாங்கும் எண்ணத்தில் அலாவுதீன் கில்ஜியை சந்தித்து பத்மாவதியின் அழகை பற்றி சொல்கிறார். இதனால் சித்தோர்கள் கோட்டை மீது படையெடுத்த அலாவுதீன் கில்ஜி பத்மாவதியின் கணவரான ரத்னசிங்கை சிறைப்பிடித்து தில்லி செல்கின்றான். பின்னர் பத்மாவதி தில்லி சென்று சூழ்ச்சியால் ரத்னசிங்கை மீட்டு வருகிறார். ஒரு முறை ரத்னசிங் இல்லாத நேரத்தில் பத்மாவதியை கைப்பற்றி கட்டாய திருமணம் செய்ய விரும்புகிறான். குப்ரனியரின் அரசன் தேவ்பால் இதை கேள்விப்பட்ட ரத்னசிங் தேவபாலுடன் மல்யுத்தத்தில் சண்டை போட்டு இருவருமே மடிகிறார்கள். அலாவுதீன் கில்ஜியின் படைகளுடன் ராஜபுத்திரன் படைகள் போரிட்டு கொண்டிருக்கிறோம் போதே ராஜபுத்திர பெண்கள் கோட்டையில் கூட்டராக தீயில் விழுந்து மடிகிறார்கள். அலாவுதீன் கில்ஜி போரில் வென்றாலும் தான் நினைத்தது நடக்காமல் போகிறது என்பதை மானத்திற்காக உயிர் தியாகம் செய்த பத்மாவதி காவியத்தின் கதை. நன்றி.